இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மானஸ், எவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய டெக்கரேஷன்ஸ் வேற பண்ணனும்ல. அப்புறம் முதல் வேலையா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணனும். நான் அங்கிள் எம்மா தான் முதல்ல கூப்பிடுவேன். அங்கிள் எம், அவரை இன்வைட் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆமா, கரெக்ட். அவரை கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். அவர் என்னோட ஃபேவரட் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல? இல்ல, அது அங்கிள் எம்ம பார்ட்டிக்கு கூப்பிட்டு என்ன பண்றது? குழந்தைங்களோட பார்ட்டியில அவருக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல. ஆனா ஷாலினியையும் குஷி அக்காவையும் நம்ம கூப்பிடலாமா? வேண்டாம். என்னாச்சு இந்த மோகனுக்கு? அடுத்தவங்க வீட்டை வேவு பாக்குற பழக்கம் இந்த மோகனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. இந்த ராதா திரும்ப வந்தாலும் வந்தா இவனோட மூளையே மழுங்கி போச்சு. இன்னைக்கு ராதாவோட வீட்டை வேவு பாக்குறான், நாளைக்கு அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவான். அந்த ராதா கிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல. தினம் தினம் கஞ்சியையும் சூப்பையும் தின்னு தின்னு என் நாக்கு மொத்தமா செத்து போச்சு. எனக்கும் சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம்ல இவங்க. ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. இவங்க எல்லாரும் ருசியா சாப்பிடுறாங்க. எனக்கு சமோசா, பஜ்ஜி, பானிபூரி இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பாடா, இப்போதைக்கு இந்த பிஸ்கெட்டை வச்சு ஓட்டிடலாம். பிளேட்ல ஏன் பிஸ்கெட் கம்மியா இருக்கு? நிறைய பிஸ்கெட் இருந்துச்சே. யார் எடுத்திருப்பா? ஒருவேளை நான் சாப்பிடுறதை இவ பாத்துட்டாளோ? என்ன பண்ண போறா? இவதான் சாப்பிட்டிருப்பா. தேவையில்லாம பாட்டிய சந்தேகப்பட்டுட்டேன். ஐம் சாரி பாட்டி. உங்களால உங்க கையவே தூக்க முடியாது.
நேத்து தானே சொன்னீங்க ராமாவோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண கூடாதுன்னு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வேவு பாக்குறீங்களா? நீ இது வரைக்கும் என் பேச்சு கேட்டிருக்கியா? இன்னைக்கு மட்டும் கேக்குறதுக்கு? அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட் தானே? சோ அப்பா செய்யற வேலைகள்லாம் பொண்ணு செய்யற மாதிரி அர்த்தம் தானே? நீ வேவ் பாக்குறியா? சரி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அங்க என்ன நடக்குது? அதான் எனக்கும் புரியல. அங்க என்னதான் நடக்குது? காலையில இருந்து அத்தனை பேர் உள்ள போறாங்க, வெளியே வராங்க, என்னமோ நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு don't know. மானஸ் நல்லா இருக்கணும். அட அவனுக்கு என்ன ஆக போகுது? மானஸோட அம்மா இருக்காளே, அப்படியே சேட்டலைட் மாதிரி அவன் மேலேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. அக்கம் பக்கத்துல மேல கிழன்னு எல்லா இடத்துலயும். மானஸ்க்கு அவ எதுவும் ஆக விட மாட்டா. ராமா ரொம்ப ஷார்ப்பு தான். ஆ. ஆனா மானஸ் அந்த யுவன் அங்கிள் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சேஃப்டியே இல்லப்பா. குஷி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? குஷி நேத்து தான் நான் உனக்கு புரிய வச்சேன். அது யுவன் அங்கிள் கெட்டவர் இல்ல, அவரு நல்ல மனுஷன் தான். அவரை பத்தி அப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை. அப்படி பேசாத, விட்டுரு. என்ன? Fine. ஓகே, குட். இப்போ மிஷன் என்னன்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அவங்க தான் நம்மள அவங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள போக முடியும்? கரெக்ட். உள்ள நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் இருக்கல்ல, இங்க இருந்தே உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? இத புடி. அத உன்னை பாக்குறதுக்காக கொடுக்கல, கொண்டு போய் ரூம் உள்ள வைன்னு சொன்னேன். ஓகே, அண்ட் ஃபாலோ மீ. மோகன் ஃபேமிலியை பார்ட்டி கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டியே, ஏன்? ஒன்றும் இல்லை, ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன். ஏன்னா நீ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃபேமிலி மாதிரி எப்பயும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அது இதுன்னு சொல்லுவியா, அதனால தான் இந்த டவுட்டு. இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா உங்களை கூப்பிட்டு தானே ஆகணும். நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட? ஏன் உனக்கு அவங்களை பிடிக்கலையா என்ன? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வேண்டான்னு. நமக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாதுல்ல. அண்ட் யுவன், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் மனசை குழப்பிக்கிறீங்க. எவ்வளவு வேலை இருக்கு. இரு, என்னப்பா கேள்வி கிட்ட பதில் சொல்லணும்ல. ஆன்ஸ் பண்ண ப்ளீஸ். சரி யுவன், எனக்கு அவங்கள பெருசா ஒன்றும் பிடிக்கல. சோ தெரியும். நீங்க பாத்தீங்கல்ல நேத்து ராத்திரி குஷி எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னு. ஆனா மிஸ்டர் மோகன் அவள ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அந்த குடும்பமே கொஞ்சம் விசித்திரமா இருக்காங்க. ஆமா, ரொம்ப. எல்லாத்த விடவும் பெரிய விஷயம், அவங்க இப்ப நம்ம வீட்டை வித்துட்டு போக போறாங்க.